வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் ஈரானுடைய போர் இன்றைக்கு நேரடியான அமெரிக்க ஈரான் போராக மாற்றப்பட்டு விட்ட மாதிரி தான் இருக்குது. அவ்வளவு மோசமான தாக்குதல்கள் இரண்டு பகுதியிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய சில தளங்கள், வேற ஒரு நாடுகளில் உள்ள தளங்கள், அமெரிக்காவினுடைய தூதரகங்கள், அமெரிக்காவினுடைய சில அலுவலகங்கள் எல்லாம் ஈரானால தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எப்படி நடந்தது? அமெரிக்கா திகைச்சு இருக்கிற அளவுக்கு ஈரானுடைய தாக்குதல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியோட இன்னும் ஒரு செய்தி உண்டு. சமீபத்தில் ஈரானுடைய ஒரு போர்க்கப்பலான ஐரிஸ் டெனா என்ற கப்பல் இந்திய பெருங்கடல்ல வச்சு அமெரிக்காவினுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஒரு ஏவுகணை மூலம் தாக்கி அழிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அதே போல இன்னும் ஒரு கப்பல் ஒன்று இணைக்கப்பலாக இருந்திருக்கிறது. அதை விட இன்னும் ஒரு கப்பல் ஒன்று இருந்து அது இந்தியாவில் போய் கொச்சின் என்ற இடத்துல அது தஞ்சம் அடைஞ்சிருக்கிறது. அதே போல கப்பல்லாம் உண்டு. ஐரிஸ் புசைர் என்ற கப்பல்லாம் இலங்கைக்கு சமீபமாக நின்று தத்தளித்து கொண்டு நிற்க உதவி கேட்டிருக்குது. அந்த உதவியில இலங்கை உதவி செய்து அந்த கப்பல் உள்ளுக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய செய்தியை இன்றைய செய்தியாக பார்க்கலாம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள். நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி ஒரு லைக் பண்ணி தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்தியை போகலாம். மார்ச் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை 2026 கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இலங்கையில தஞ்சமடைஞ்ச கப்பலில் இருந்தோர் 202 அல்லது 204 மாலுமிகள் மற்றும் ஊழியர்களை இலங்கை அரசாங்கம் தஞ்சம் கொடுத்து அவர்களை வெலிசர என்ற இடத்துல உள்ள கடற்படை முகாமில் கொண்டு தங்க வச்சு அவர்களுக்கான மருத்துவ வசதிகள், உடை, உணவு இப்படி செய்து கொண்டு இருக்குது. இதே நேரத்தில் அமெரிக்கா இன்னும் ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்குது இலங்கை அரசாங்கத்துக்கு. நீங்கள் இவர்களை கைது செய்து வைத்திருக்கிற நீங்கள் முன்னமுள்ள ஒரு அந்த தாண்டு போன கப்பலில் இருந்தும் ஒரு 30-35 பேரை இலங்கை அரசாங்கம் காப்பாற்றி கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் உணர்ந்து வச்சு ஒரு ஆளுக்கு தான் ஆபத்தான நிலையில் இருந்தவர், மற்றவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களும் எங்கேயோ ஒரு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கணும். இவ்வளவு பேரை நீங்கள் வெளியில விடவே கூடாது. இவர்களை ஈரானுடைய தூதரகத்திலேயோ அல்லது ஈரான் நாட்டுக்கு திருப்பி அனுப்புறவையில செய்யக்கூடாது. அவ்வளவு பேரை நீங்கள் வச்சுக்கொள்ளணும். தாங்களுடைய கட்டளை, அடுத்த கட்டளை வரும் வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கணும். இவர்களை வெளியில விட்டால், இதுக்கு காரணம் சொல்லப்படுது என்றால், வெளியில விட்டால் இவர்களை வச்சு பிரச்சாரம் ஈரான் செய்யும். உலக நாடுகளில் உள்ள மக்களுக்கு பிரச்சாரம் செய்து தாங்கள் ஒரு கொடுமையானவர்கள் என்று சொல்லி காட்டி விடுவார்கள் என்றதுக்காகவும், இந்த கப்பலில் என்ன நடந்தது, எப்படி குண்டு தாக்குதல் நடந்தது, தாங்கள் எவ்வளவு தத்தளிச்சது, என்னென்ன மாதிரி தத்தளிச்சது என்றதை பற்றி எல்லாத்தையும் ஒரு விளம்பரம் போல பிரச்சாரம் போல செய்து உலக மக்கள் மத்தியில தங்களுக்கு ஒரு அவப்பெயர் வந்துடும் என்றதுக்காக அவர்களை அப்படியே மௌனமாக வைத்துக் கொள்ளுங்கோ. இவர்களுடையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஒரு பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கிறதோ அதுகள் ஒன்று எல்லாம் தடை செய்யப்பட வேணும் என்று சொல்லி இருக்குது. இதே நேரத்தில் இலங்கையில் உள்ள பாராளுமன்றத்திலேயும் பெரிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்குது. இந்த கப்பல்கள் எப்படி தாக்கப்பட்டது, அவசர கால சட்டம் இலங்கையில் இருக்கும் பொழுது அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் எப்படி ஒரு ஈரானுடைய கப்பலை குறிவச்சு தாக்குதல் செய்யும், இதை பார்க்கறதுக்கான தொழில்நுட்பங்கள் உங்கள்கிட்ட இல்லையோ, நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது கப்பலை கடல்ல மூழ்கடித்து விட்டனும். அதால கப்பல்ல உள்ள மாசு, உயிர்கள், எண்ணெய்கள், அதுக்குள்ள உள்ள கூடாத தளவாடங்கள் எல்லாம் வெளியில வந்து இலங்கையை சுற்றியுள்ள கடல் எல்லாம் மாசடைந்து கொண்டிருக்கிறது. அங்க உள்ள மீன்கள் எல்லாம் தத்தளித்து செத்து போயிருக்கணும். இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பார்த்த நீங்கள் உங்களுடைய அரசாங்கத்தால இது முடியாது இல்லை என்றால் அரசாங்கத்தை விட்டுட்டு போங்கோ, நாங்கள் பார்த்துக் கொள்றோம் என்று சொல்லி ஒரு குழந்தை புள்ளத்தனமான கதையை சொல்லி கொண்டிருக்கணும். இதே போலதான் இந்த டித்வா புயல் வந்த பொழுதும் வெள்ளம், எக்கச்சக்கமான வெள்ளம் பெய்து கொண்டிருக்குது. டித்வா புயல் அடிச்சு கொண்டிருக்குது. மண் சரிவுகள் ஏகோபித்த ஒரு அனர்த்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஜனாதிபதி நித்திர உள்ளாமலுக்கு திரிகிறார். எல்லா இடமும் திரிஞ்சு உலக நாடுகளோட தொடர்பு கொண்டு உதவிகளை பெற்று மக்களை பார்க்கணும், மக்களை வெளியே எடுக்கணும், மண் சரிவிலிருந்து அந்த இடங்களை காப்பாற்றணும். இப்படி ஏகோபித்த துன்பத்துல ஓடிக்கொண்டிருக்கல சஜித் பிரேமதாசாவும் மற்ற எதிர்கட்சியில உள்ளவர்கள் நாமல் ராஜபக்ச இவர்கள் எல்லாருமே சேர்ந்து கேட்டுக்கொண்டது என்னென்றால், உங்களாலே அரசாங்கத்தை நடத்த முடியவில்லை என்றால் உடனடியாக அரசாங்கத்தை விட்டுட்டு போங்கோ, நாங்கள் நடத்துறோம், உங்களுக்கு அரசாங்கத்தை நடத்துறது தெரியவில்லை, அந்த வாய்ப்பாடு உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தவர். அதே போலதான் இன்றைக்கும் எவ்வளவு விடயங்களே ஒரு ஆலோசனை சொல்லி சொல்றதுக்கு இருக்குது. ஒரு எதிர்கட்சி தலைவராயிருந்தால் ஒரு நெருக்கடியான நேரங்களில் அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனைகள் சொல்லி, நாங்களும் உங்களோட நிக்கிறோம், இந்த கப்பல்ல இருந்த எடுத்த வெளியில கொண்டு வந்த மாலுமிகள், அந்த ஊழியர்களை நாங்களும் போய் பார்க்கிறோம், அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றோம், அவர்களுக்கான உதவிகளை செய்யறதுக்கான வேலைகளை நாங்களும்
இணைந்து செய்கிறோம் என்று சொல்றதை விட்டு போட்டு பிழை பிடிக்கிறது. இதெல்லாம் ஒரு இயற்கையால கொண்டு வந்த மாதிரி தான் இந்த யுத்தம் எல்லாம் வந்திருக்குது. அமெரிக்காவை போய் சொல்லலாமா, இதுல வச்சு நீங்கள் குண்டடிக்க கூடாது, இதுல வச்சு நீர்மூழ்கி கப்பலை நீங்கள் பாவிக்க கூடாது, அல்லது இலங்கை கடல் பரப்புக்கு தான் வந்து அமெரிக்கா குண்டு வச்சா கூட யார் கேட்கறது? கேட்டு ஏதாவது நடக்குமா? இதுகளை தெரியாமலுக்கு சும்மா வாய் இருக்குது, வாய்ப்பாடு வச்சிருக்கிறோம், ஒரு 3ஆம் வாய்ப்பாடு வச்சிருக்கிறோம், அதை பாடமாக்கி வச்சிருக்கிறோம் சொல்லி போட்டு கதைச்சு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த 202 மாலுமிகளையும் ஈரானிய கப்பல்ல இருந்தவர்களையும் கொண்டு வந்து உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 10-15 மணித்தியாலும் ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறார். அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இங்க கப்பல்ல தத்தளிச்சு கொண்டிருக்கிறதாக ஈரான் தரப்பிலிருந்து இலங்கையிட்ட கேட்டு கொண்டிருக்கணும், இந்தியாட்ட கேட்டிருக்கணும். இந்தியா சொல்லியிருக்கு எங்களுக்கு முடியாது, இந்தியா பயந்து போட்டுது, அமெரிக்காவோட நாங்கள் ஏதாவது எதிர்மறையான நிலை எடுத்தால் சில வேளையில எங்களுக்கும் ஏதாவது கூடாத நிலை வந்துவிடும், அமெரிக்கா எங்களுக்கு அடிச்சு போடும், அல்லது அமெரிக்காவினுடைய கெட்ட பேருக்கு ஆளாக வேண்டி வரும், வரி விதிப்புகளுக்கு ஆளாக வேண்டி வரும், அதனுடையால் தள்ளி விடுவோம் இலங்கையை என்று சொல்லி தள்ளி விட்டுட்டு இந்தியா பேசாம இருந்துட்டது. அப்ப அனுரகுமார திசாநாயக்கா நினைச்சிருக்கிறார் என்னென்றால் இது ஒரு மனிதாபிமானமான ஒரு நடவடிக்கை, இதை சொல்லி பார்ப்போம், அமெரிக்காவிட்ட சொல்லி பார்க்கறது, ஒத்துக்கொண்டால் உள்ளுக்கெடுப்போம், ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் என்ன செய்யறது, காலத்தின் கொடுமை என்று விடுவோம் என்று சொல்லி போட்டு அவர் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கணும். பேச்சுவார்த்தை நடத்தணும்னா தூதரகம், அமெரிக்க தூதரகம் சொல்லி இருக்குது, எங்களால் இதுக்கு உடனடியாக விடையளிக்க முடியாது, இது நேரடியாக ஒரு போரோட சம்பந்தப்பட்ட விடயமா இருக்கிறபடியால் இது மேலிடத்துக்கு தெரியப்படுத்தி பென்டகனுக்கு தெரியப்படுத்தவனும், CIA புலனாய்வுத்துறை, அமெரிக்காவுடைய புலனாய்வுத்துறை தெரியப்படுத்தி அவர்களுடைய ஒப்புதல் வந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் இதுக்கு விடையளிப்போம் என்று சொல்லி ஒரு 10-15 மணித்தியாலும் ஒரு பூட்டி அறையில அமர்ந்திருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. இந்த 10-15 மணித்தியாலத்துக்கு இடையில ஒளிம்பி போன வழியில போனால் அவர்களுடைய தொலைபேசி தொடர்புகளை தான் அனுமதிக்காமலுக்கு வெளிநடப்பு செய்து விட்ட மாதிரி ஆகிவிடும். ஏனென்றால் சண்டை நடந்து கொண்டிருக்கிற நேரம் இது ஒரு பொறுப்புடனோட செயற்பட வேணும் என்று சொல்லி போட்டு இருந்து அமெரிக்காவுடைய தொலைபேசி அழைப்புகளுக்கு மறுமொழிகளை சொல்லி அதுக்கான முடிவுகளை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். நாங்கள் மனிதாபிமானமான முறையிலே அவர்களை உள்ளுக்கெடுத்து மருத்துவ வசதிகளையும் உடுப்பு உடைகளை கொடுத்து வச்சிருக்கிறோம், அவர்கள் போற நேரம் போகட்டும், அடுத்த நடவடிக்கை பார்ப்போம், வேறு இந்த யுத்தம் சம்பந்தமாக ஒரு உதவியை நாங்கள் ஈரானுக்கு செய்யவில்லை என்று சொல்லி ஒப்புதல் கொடுத்து, அந்த ஒப்புதலின் அடிப்படையில் அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்குது. ஓகே, நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு நியாயமா இருக்கு, அதனுடைய நீங்கள் உள்ளுக்கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் அவர்களோட தொடர்புகளை வச்சிருக்க கூடாது, வெளியில விட வேண்டாம்னு சொன்னால அதுக்கு பிறகு அந்த நேரம் நடந்தது, எல்லாம் ஒத்துக்கொண்டு விட்டாச்சு. இது வந்து இந்த உலகத்துல சர்வதேச மட்டத்துல இலங்கை அரசாங்கத்துக்கும் குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் ஒரு நட்பெயரும் ஒரு கூடின இமேஜை கொண்டு வந்துட்டது என்றதை பார்க்கல. இந்த எதிர்கட்சி சேர்ந்து நின்றிருந்தால் இந்த 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 கிரெடிட், இந்த நன்மதிப்பு அவர்களுக்கு சேர்ந்து வந்திருக்கும். இவர்கள் எதிர்க்கிறதால இன்றைக்கு இவர்களுடைய மொழி வேறு நாடுகளுக்கு தெரியாதன்றபடியா எங்களுக்கு தெரிஞ்சபடியா விளங்கி கொள்ளுது. குழந்தை பிள்ளைத்தனமாக இவர்கள் கதைக்கிறார்கள், இவர்களால முடியாது, இவர்களிடம் ஒரு வேளை அரசாங்கத்தை கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும், எல்லாம் கும்மாளம் அடிச்சு போட்டு போயிருப்பினும். ரணில் விக்ரமசிங்கா செய்த மாதிரி, கோத்தபாய செய்த மாதிரி, மஹிந்த ராஜபக்ச செய்த மாதிரி நாட்டை குட்டிச்சுவராக்கி போட்டு போய் தங்களுடைய வாசஸ்தலத்துல அரசாங்க இருந்து குத்தடிச்சு போட்டு போறதாக நடந்திருக்கும். அனுரகுமார திசாநாயக்கா கண்டபடியால் அவர் அமர்ந்திருந்து இதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை எடுத்து இவைகளை பார்க்கும் பொழுது சர்வதேசம் ஒரு நல்ல மதிப்பையும் ஒரு செல்யூட்டையும் கொடுக்குது அனுராவுக்கு. இது பொறுத்து கொள்ள முடியல இவர்களுக்கு. இவர்கள் எப்படியும் கால் வேறவனும் ஏதாவது தங்களால முடிஞ்ச 3ஆம் வாய்ப்பாட்டையும் மற்றது கேளாத கேள்விகளை குழந்தை பிள்ளைத்தனமாக கேள்விகளை கேட்குது, இப்படி ஏதாவது செய்வோம் யோசிச்சிருக்கணும். இதெல்லாம் நான் மக்களுக்கு விளங்கும், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு விளங்கும், என்ன கோலத்திலே இந்த கேள்விகள் எழும்புகிறது, எப்படியான அறிவு உடையவர்கள் கேட்கிறார்கள் என்று எல்லாருக்கும் விளங்கும். அதனுடையால் நடக்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இத்துடன் இந்த செய்தியை முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள், புதிதாக பார்க்கிறவர்கள் மட்டும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு முடிந்தவரை தெரியப்படுத்துங்கள், ஒரு லைக் பண்ணி விடுங்க. இன்னொரு செய்தியை சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த அடி எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.